ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல், திவாழி இந்த மாதிரி திருவிழா நாட்கள்ல தான் நம்மளோட உறவினர்களோட இருக்கிறதுக்கான டைம் வந்து கிடைக்கும். அப்படி தான் பொங்கல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு பின்னாடி எங்க குடும்பத்தோட ஏலகிரி மலை மேல இருக்கிற நாச்சியம்மன் சுவாமி கோவிலுக்கு வந்திருந்தோம். இதுதான் நாச்சியம்மன் சுவாமி கோவிலுடைய என்ட்ரன்ஸு. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 இயர்ஸ் பழமையான கோவிலும் கூட, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. ஏலகிரி மலை மேல இருக்கிற இந்த நாச்சியம்மன் டெம்பிள் இயற்கையோட இயற்கையா அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய பேர் குடும்பத்தோட ஆடு, கோழி அப்படின்னு எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு பொங்கல் வைத்து விருந்து வைப்பாங்க. நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸும் கூட. இங்கே கருவறையில் இருக்கிற சுவாமி வந்து நேராக நம்மளை பார்க்குற மாதிரி இல்லாமல் வலதுபுறமாக கீழ்நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். நாச்சியம்மன் கோவிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிலாவூர் வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட் டவுன் ஃபுல் வியூஸ் வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நாச்சியம்மன் டெம்பிள் காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை, சுவாமியை வந்து ஊஞ்சல் ஆட்டுதல், தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாச்சியம்மன் சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டு பின்னாடி அப்படியே போட் ஹவுஸ் பார்க் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். யூஸ்வலாக இருக்கிற கூட்டத்தை விட பொங்கல் சீசன்றதுனால ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. எல்லா குழந்தைங்கள வந்து ஏதாச்சும் ஒரு கேமில் வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் கேம் விளையாடுறது, பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க் முழுவதும். போட் ஹவுஸ் வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வந்து நாங்கள் போட்டிங் வந்து போகல. ஜஸ்ட் பார்க்கில் மட்டும் சின்ன சின்ன கேம்ஸ் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள். இந்த போட் ஹவுஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமிங் ஜோனு, அப்புறம் பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏலகிரி மலையில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1 or 2 டேஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி பிளேஸை கம்பேர் பண்ணும்போது ஏலகிரி ஹில்ல வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏலகிரி ஹில்க்கு வந்து ட்ரிப் வாங்க. அப்புறம் நாச்சியம்மன் சுவாமி தரிசனம், அதுக்கப்புறம் ஏலகிரி ஹில்லுடைய இயற்கையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.